அதான் இதான் நம்ம தலைவர் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நியமேக்ஸுங்கிற நிறுவனத்தை பற்றி, நிதி நிறுவனத்தை பற்றி நம்ம தொடர்ந்து 2-3 பதிவுகள் போட்டிருந்தோம். ஏற்கனவே பல பேர் ரூபா கொடுத்து மோசடியாக ஏமாந்து போனாங்க அப்படின்னுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்கனவே பல பேர் இறந்துட்டாங்க. எங்கள் ஊரை சேர்ந்த ராமலிங்கங்கிறவர் இறந்து போனார். அதில் இருந்து போலீஸ் கெடுபிடி எங்கள் ஊரை சேர்ந்த என் தம்பி மாதிரி ஆட்கள் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணி அந்த கேஸு தான் நடராஜங்கிறவர் தாக்கல் பண்ணி தான் அந்த கேஸ் தான் வேகமாக போய்கிட்டு இருக்குது இப்போ ஹைகோர்ட்டில். அதான் நியமேக்ஸ் நிறுவனத்துக்கு எதிர்த்தாப்புல. இப்போ தொடர்ந்து ஏன் பேசிக்கிட்டு வந்தே ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பல பேர் நியமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு போட்டவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மெசேஜ் போடுறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. அது சம்மந்தமான ஒரு செய்தியை கொடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அதை போட்டு, அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ராமலிங்க இறந்ததுலேருந்தே நடராஜாங்கிறவரையை நம்பி கோர்ட்டில் போய் ஒரு கோர்ட்டில் போய் கேச போட்டோன்னே அந்த நீதிபதிகள் ரொம்ப விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிறுவனங்களை. எங்கெங்கே சொத்து இருக்குங்கிறத முடக்குங்க, யார்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்கிற லிஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் துரிதமாக விசாரித்து வெப்சைட்டில் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு 4-5 தடவை அவகாசம் கொடுத்தாங்க. யார் மூலதனம் போட்டவங்க பேப்பரை பார்த்துட்டு போய் என்ன குற்றப்பிரிவு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. 2 தடவை கொடுத்தாங்க, அப்புறம் 3 தடவை கொடுத்தாங்க. வெப்சைட்டில் யார் மூலதனம், எவ்வளோ முதலீடு போட்டிருக்கீங்க, எவ்வளோ சொத்து இருக்குங்கிறது எல்லாத்தையும் வெப்சைட்டில் விட்டுருங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான வேலை குற்றத்துறையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில நியமேக்ஸ் நிறுவனத்தில் அந்த இயக்குநர்களான பாலசுப்ரமணியன், சார்லஸ், கபிலக்கண்ணன், ரமேஷ் ராசன் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டு ஏகப்பட்ட ஆள்கிட்ட யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு அந்த நேரத்தில் சொல்லிகிட்டே இருந்திருக்கா. ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பணம் தந்துடுறோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஆளை 130% பேரை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டு பல பேர் இன்னும் பரமக்குடிலேருந்து பெட்டிஷன் கொடுக்கல, எமனேஸ்வரத்துலேருந்து பெட்டிஷன் கொடுக்கல, ராமநாதபுரத்துலேருந்து கொடுக்கல, விருதுநகர்லேருந்து கொடுக்கல, தூத்துக்குடிலேருந்து கொடுக்கல, மதுரையிலேருந்து கொடுக்கல, சிவகாசியிலேருந்து கொடுக்கல, திருச்சியிலேருந்து கொடுக்கல. என்ன இவ்வளோ அக்யூட்டாக சொல்லிங்கன்னா அவங்களாம் எங்களோட தொடர்பில் இருக்காங்கங்கிறக்கா சொல்கிறேன். அவங்க பேச்சை கேட்டு அவங்க நம்பி வாங்க கொடுக்காதீங்க, பெட்டிஷன் கொடுக்காதீங்க, பெட்டிஷன் கோர்ட்டுக்கு நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அது சொத்தை ஏழை விட்டு நடைமுறை நிறையா இருக்குது, வர்றதுக்கு வெகுகாலம் ஆகும். அதனால் நீங்கள் என் பேச்சை நம்புனீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி நிறுவனத்தினுடைய சொத்துக்களத்தையே கோர்ட்டு முடக்கியிருக்கே ஒழிய எங்கள் பேரில் பினாமி பேரில் தனிப்பட்ட சொத்துக்களை நாங்கள் நிறையா வாங்கி வச்சுருக்கோம், அதை விற்று உங்களுக்கு கொடுத்துட்றோம், என் பேச்சை கேளுங்க, கோர்ட்டு பேச்சை கேட்காதீங்க, போலீஸ் பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி குழப்பி ஒரு 30% பேரை ஒதுக்கிட்டாங்க இந்த கூட்டத்தில் இருந்தேன். இப்போ என்னென்னு கேட்டாக்கா, இது ஒரு பக்கம் ஊரா குழப்பி அதை சேர்ந்தவங்க பூரா ஒரு கூட்டம் 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க திருச்சியில். அதாவது புகார் கொடுக்காதவங்க பூரா கூட்டம் போட்டு உங்களுக்கு நாங்கள் அதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுக்கு எப்படி பணம் வருதோ அதுக்கு முன்னாடியே உங்களை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்தினவங்க ஊராங்க. இதுக்கு இடையில நேற்று ஒருத்தர் சரவணங்கிறவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்த சரவணங்கிறது ஹைகோர்ட்டில் ஒரு தாக்கல் பண்ணிட்டார். நானும் 31 லட்ச ரூபா போட்டிருக்கேன், இதே மாதிரி இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் 20 லட்சம் 40 லட்சம் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமான நாங்கள் குற்றப்பிரிவுக்கு புகார் கொடுக்க போனோம் மதுரையில், ஆனால் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால நீங்களே எங்கள் கேஸை எடுக்க சொல்லி எங்களுடைய மனுவை எடுக்க சொல்லி உத்தரவு போடணும், எங்களுக்கு பணத்தை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டாங்க. இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க இந்த 3 பேரும்? நான் கேட்குறேன், 3 பேர் எங்கே போனீங்க? இவ்வளோ நாளாக ஏன் நீங்கள் புகார் கொடுக்கல? 3 தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க. கோர்ட்டு மேலே தப்பு இல்லை, போலீஸ் மேலே தப்பு இல்லை. ஏன்னா நான் போட்ட கேஸ் வெகு தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பேப்பரில் அறிக்கை விட்டாங்கல்ல, ஏன் டிவியில் அறிக்கை விட்டாங்கல்ல, ஏன் நீங்கள் புகார் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க? விளக்கம் என்ன இருக்குமோ சொல்லு. நீ எங்கள் கோர்ட்டுக்கு போ, எங்கேயும் போ, நீ ஏன் போக மாட்டேன்ட்ட? அதுக்கு நான் சொல்லி என்ன விளக்கம்னு? நீ இவங்க பேச்சை கேட்டுட்ட, புகார் கொடுக்காம இவங்க பணம் வாங்கிடணும்னு பார்த்துட்ட. உனக்கு ஏதோ அந்த மீட்டிங்க்கு போயிருக்க, எல்லாரும் 1000 500 பேர் 1000 பேர் கலந்துக்கிட்ட திருச்சியில் கலந்துக்கிட்ட மீட்டிங்க்கு நீ போயிருக்க. ஏதோ உனக்கு நெருடல் ஆயிடுச்சு, திருப்பி புகார் கொடுக்க போயிருக்கு. ஆகாவிங்க நம்பினா போச்சு, நம்ம புகார் கொடுத்தோம் போயிருக்க. குற்றப்பிரிவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நாங்கள் புகார் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, வாட்டி விட்டாங்க. நீ அவனை கொடுக்கணும் முடியாது, கோர்ட்டு கதவை தட்டுற. இதுதான் நடக்குது. இங்கன்னதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அதை பார்த்துங்க. நான் உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டவங்களுக்கு பூரா யார் மூலதனம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கொடுத்தாச்சு, எல்லா லிஸ்ட்டையும் போயிடுச்சு. கொடுக்காதவங்களுக்கு இன்னும் டைம் கொடுக்கல கோர்ட், அவ்வளோ முடிஞ்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஏன் உங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் மூலதனம் போட்டவங்கள சொல்கிறேன், யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்னா இதில் ஒரு பெரிய சூழ்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே வழக்கை ஸ்லோப்படுத்துறதுக்காக ஒரு ஆள் இவங்க நிறுவனத்திலேருந்து ஒரு ஆள் மதுரை ஹைகோர்ட்டில் போட்டாங்க. போட்ட உடனே நீதிபதி கூப்பிட்டு, எவா நீ யார் என்ன எது வழக்கை சுலோப்படுத்துறியா அவங்க உட்கார வச்சுட்டாங்க. அதோட பறிவட்டு ஓடி நீதிமன்றத்துக்குள்ளே அந்த நிறுவனத்துக்காரங்க சுலோப்படுத்துகிற முடிவே கைவிட்டாங்க. ஆனால் இந்த 30% பேரை பிரிச்சுட்டாங்க பாருங்க, இவங்களே சுலோ பண்ண போகிறாங்க. அவங்க சுலோ பண்ணுறதுக்காக 30% பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க நிறுவனத்துக்காரங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம், பெரிய நீண்ட தூரம் விளக்கம் சொல்லணும். இப்போ மூலதனம் போட்டவங்களுக்கு சொத்து வந்துருச்சு, ஏலம் வந்துருச்சு, முடக்கிட்டாங்க. ஏலம் விடுறாங்க, ஒரு 80%, 90%, 100% ரூபா வருது. அது ஆளுக்கு பிரித்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவேன். இப்போ 30% பேர் பெட்டிஷன் கொடுக்கல வச்சுக்க, இவங்க கொடுக்கல.
இப்ப இவங்க கொடுக்காதவங்களுக்கு எப்படி உங்களுக்கு பணம் வருங்கிறீங்க? இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பினாமி சொத்து நிறைய வச்சிருக்காங்க. ஆனா பினாமி சொத்தை வித்து உனக்கு கொடுப்பான்னு எப்படி நம்புற நீ? எப்படி நம்புற சொல்லு? பினாமி சொத்து நிறைய இருக்கு, வச்சிருக்கலாம், நிறைய வச்சிருக்காங்க. ஆனா வித்து உனக்கு கொடுப்பான்னு என்ன அர்த்தம்? எப்படி நம்புற நீ? அதுதான் அங்கே நீ முட்டாத்திரம் மாட்டாங்க பேச்சை கட்டுது. இப்ப அவங்களுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறுவனத்துடைய பாலசுப்ரமணியம், சார்லஸ், ரமேஷ் ராசியா, கமலக்கண்ணன் அவங்களுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ் இது வாடு போய்கிட்டே இருக்கட்டும். புகார் கொடுத்த மனு கொஞ்ச நாளுக்கு நீவிகளை வச்சுக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருந்தவன அந்த நெருக்கின வர நேரத்தில் உங்க 2 பேரை விட்டு திருப்பி போய் கேஸை போட சொல்லிடுவாங்க. என்னையும் சேர்த்துக்குங்க ஒரு மாசம் கழிச்சு அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கும்போது அதுவும் எடுத்துக்கிட்டு போய் இன்னும் 4 பேர் வந்து இதே எடுத்துக்கங்கன்னு போவேன். அப்போ மொத்தத்துல ஸ்லோ பண்றாங்க. என்ன காரணம்னா, அவனுக்கு தீர்ப்பாகி பணம் போயிடுச்சுன்னா நீ சண்டைக்கு போவேன். ஏன்னா உன் பேச்சை கெடுத்தா நான் புகார் கொடுக்கல, அதை புகார் கொடுத்த மாதிரி பணம் வாங்கிட்டானே, நீ எனக்கு பணத்தை கட்டுற, நீ சண்டைக்கு போவ. அதுதானே உண்மை. அப்ப என்னன்னா, இவங்களுக்கு கொடுத்துட்டாலும் இவங்க கொடுக்க விடக்கூடாது, உன்னை இழுத்துக்கிட்டே கிடக்கட்டும். அப்பதான் நம்ம மஞ்சள் குளிக்கலாம்னு அவன் நினைக்கிறேன். இன்னமும் நான் சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதலீட்டு போட்டவங்க தெரிஞ்சுக்கோங்க. கோர்ட்ல கேஸ் போட்டவங்களுக்கு பூரா பணம் வந்துடும். கோர்ட்டு பேச்சை கேட்டவங்களுக்கு, குற்றப்பதிவு போலீஸார் கேட்டவங்களுக்கு பூரா பணம் வந்துடும். யார் புகார் கொடுக்கலையோ உனக்கு சல்லி பைசா வராது. எழுதி வச்சுக்க, நான் சவால் ஒரு எழுதி வச்சுக்க. உன்னை இந்த வழக்கை இழுத்தடிக்கிறதுக்காக உன்னை கைப்பாவையா வச்சிருக்காங்க. நேற்று அது சம்பந்தமா சுதாரிச்சு சரவணங்கிறவன் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாப்புல. ஆகா இது சிக்கலாவில் இருக்கு, நம்ம இல்லைன்ட்டாங்கன்னா நம்ம ஆற பிடிச்சு கேட்போம். கோர்ட்டே ஒரு முடிவுக்கு வரணும். நான் வாய்ப்பு கொடுத்தல, நீ ஏன் இதை கடைப்பிடிக்கல? பணம் கொடுத்தேன் பாடு நீ பணம் வாங்குவேன். ஒவ்வொருத்தரும் 1 கோடி ரூபா போட்டிருக்க, 80 லட்ச ரூபா போட்டிருக்க. உன் குடும்பம் என்ன நட்டாத்துல ஆகிப்போம். ஏற்கனவே 4 உயிர் செத்துருக்கு. இன்னும் நீங்க 30,000 பேர் செத்தீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பதட்டமா இருக்கு, எவ்வளவு சூழ்நிலையா இருக்கும். நான் பரிதாபப்படுறேன். உங்களை நினைச்சு முதலீடு போட்டவன் புகார் கொடுக்க நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். ஆனா நான் பரிதாபப்பட்டு என்ன பண்றது சொல்லுங்க? கோர்ட்டு அவகாசம் கொடுத்துச்சு, காவல்துறை அவகாசம் கொடுத்துச்சு. உங்களுக்காக நாங்க பணம் செலவழிச்சு அங்கேயே ஹைகோர்ட்ல வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுவிட்டு நீ அவங்கள மோசடிக்காரங்களை பேச்ச போய் கேட்டுக்கிட்டே நீ முட்டிக்கிடுச்சா? அதே நடக்க போகுது. அதனால நான் சொல்லக்கூடிய நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் குற்றப்பிரிவுக்கும் நான் சொல்லக்கூடிய அன்பான வேண்டுகோள் ஒண்ணே நான் வச்சுக்கிறேன். இந்த வழக்கை அவங்க மேலும் மேலும் தாமதப்படுத்துறதுக்காக இந்த 30,000 பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவங்களை 10 பேரா உள்ள விடுவாங்க, வாரம் மாசம் விடுவாங்க. ஆக மொத்தம் அங்கேயும் தீர்வு கிடைக்காது, இங்கேயும் இவனை விட்டுக்கிட்டு அங்கே தீர்வு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த 30,000 பேர் ஒதுக்கி வச்சிருக்கேன். 10 பேரா விட்டு வழக்கு போட்டு ஏன்னா அது தீர்வாகி போச்சுன்னா இவனை போய் குறவலை கட்டி வைப்பேன். இதனால இவங்க பெரிய ராஜேந்திர திட்டம் போட்டிருக்காங்க. இனிமே யார் வந்தாலும் ஏற்கனவே ஹைகோர்ட்ல ஒரு ஆளை பிடிச்சி உட்கார வச்ச மாதிரி இனிமே யார் உள்ள வந்தாலும் வழக்க சுலபப்படுத்துற யார் உள்ள வந்தாலும் அவனை பிடிச்சி உள்ள வச்சு உள்ள அடங்க. அப்பதான் வேற ஆள் வர மாட்டேன். அப்பதான் நிறுவனத்துக்கார பயந்து ஒடுங்கி அடங்கி போவேன். அப்பதான் நீதி இவங்க பாதிக்கப்பட்ட போற நீதி கிடைக்கும். அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். இந்த 30,000 பேருக்கு நமக்கு வழி தெரியல, அது கடவுள் தான் வழிவிடணும், நீதிமன்றத்தையும் வழிகாட்டணும்.